அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். உங்கள் அனைவரையுமே ஜோதிட தரிசனம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு மூலிகை பரிகார ஜோதிடர் பார்த்திபன் அவர்கள் கிட்ட தான் பேச போறோம். அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில அடுத்த லெவல் போறது எப்படி, தொழில பண வரவு வரது எப்படி, அதை பத்தி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்க போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, கோவில் பரிகாரம் அப்படின்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வீட்லயே சில பரிகாரம் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க, நான் அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க மூலிகை பரிகாரம் சொல்றீங்க. மூலிகை பரிகாரம்னா என்ன சார்? அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. கூடுதலா இந்த மூலிகை பரிகாரம் செய்யறதுனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க சார். அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களுமே மூலிகை தான். இப்ப உதாரணத்துக்கு அரிசியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும், எல்லாமே இந்த மூலிகையில இருந்து தான் நமக்கு கிடைக்குது. மனிதனோட வாழ்க்கையில என்ன எல்லா விஷயங்களும், ஆடையிலிருந்து ஆடை, அலங்காரங்கள், ஆபரணங்கள் எது வேணாலும் மாறி இருந்தாலும் இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருள் மட்டும் நமக்கு மாறாம இன்னும் நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னமும் அது இருந்தாதான், அதாவது இன்னைக்கு ஆடை இல்லாம ஒருத்தவங்க இருந்துட முடியும், வண்டி வாகனங்கள் இல்லாம இருந்துட முடியும், ஆனா உணவு இல்லாம யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மூலிகை தான். அப்ப இந்த மூலிகையை வச்சு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம், எதெல்லாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. அதனால்தான் முன்னோர்களும் சித்தர்களும் இந்த மூலிகைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. இந்த மூலிகை யாரும் தவறா பயன்படுத்திக்க கூடாதுன்னு இந்த மூலிகைக்கு சில சாபங்கள் விட்டு அந்த சாப நிவர்த்தி பண்ணி அந்த மூலிகை எடுத்தாதான் அது 100% வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயத்த சித்தர்களும் முன்னோர்களும் ரொம்ப சூட்சமமான முறையில ஓலைச்சுவடிகள்ல ரொம்ப அற்புதமான முறையில எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. ஓகே சார். இப்ப இந்த மூலிகை பரிகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயத்துக்குலாம் நம்ம அந்த பரிகாரம் செய்யலாம் சார்? ஆமா, இப்ப நார்மலா எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான பரிகாரங்கள் சொல்றாங்க. இப்ப இந்த மூலிகை பரிகாரம் அப்படின்னா, ஒரு மனிதன் இந்த மண்ணுல பிறந்து இந்த மண்ணுல மடிகிற வரையும் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு விதத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே சார். இப்ப நான் தொழில் பண்றேன் அப்படின்னா, தொழிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு மூலிகை பரிகாரம் இருக்கா? அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொழிலுக்கும் தனித்தனியான மூலிகை பரிகாரம் இருக்கா சார்? அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. நிச்சயமா இருக்குமா. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு மூலிகைகள் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இரும்பு சம்பந்தமான ஒரு தொழில் பண்றவங்க அவங்களுக்கு தகுந்த ஒரு மூலிகைகள் போட்டா 100% வெற்றியை கொடுக்கும். இல்ல ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஐடி துறையில இருக்கிறவங்க ஒரு மூலிகை, அதுக்கு உண்டான மூலிகையை நம்ம பயன்படுத்தும், அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் செய்யும். சரி, இப்ப நம்ம ஒரு தொழில் பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்களே பாப்பீங்க கடையில எல்லாம் போகும்போது, இங்க ஒரு அயன் கடை இருந்தா பக்கத்துல ஒரு அயன் கடை வரும். வரிசையா ஒரு அந்த ஷாப்பே எல்லாமே இருக்கும். அப்படி நிறைய போட்டி போறாம இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இவங்க முன்னேறக்கூடாது, நான் எதுக்கு ஒரு கடையை போட்டு உட்காந்துக்கிறேன்னு சொல்லி நிறைய எதிர்வினைகள்லாம் நம்ம கடைக்கு பாஸ் ஆகுது இல்ல சார்? சோ அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு மூலிகை பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேன். நிச்சயமா இருக்குமா. அதாவது இப்ப என்னதான் நம்ம வேக வேகமா போனாலும் நம்மளோட ஒருத்தவங்க கூட போயிட்டா எல்லாருக்கும் அந்த பொறாமைகள், அந்த தொழில் ரீதியான போட்டி. இன்னைக்கு நம்ம 10 ரூபா வந்துச்சு, வருமானம் வந்துருச்சுன்னு யோசிக்கல, அவனுக்கு 20 ரூபா வந்துச்சு, நமக்கு 10 ரூபா வந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாமே எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு குரங்கு மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இருக்கு. இது என்ன பண்ணும்னா, எதிரிகளை தன்வசப்படுத்தும். சரி, அவன் 10 ரூபா சம்பாரிச்சுட்டு போகணுங்கிற எண்ணத்தை நமக்கு இல்ல எதிரிகளுக்கு கொடுத்துரும். அதனால நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், சரி நல்லா இருக்கியா, நல்லா இருந்துட்டு போ அப்படிங்கிற எண்ணத்தை எதிரிக்கு கொடுத்துரும். அதுதான் இந்த மூலிகையோட ஸ்பெஷல். சரி, இப்ப நீங்க சொல்ற இந்த மூலிகை பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம்னே சொல்லலாம். அப்படி இருக்கும் போது தொழில் நடத்துறவங்க மட்டும்தான் இந்த விஷயம் பண்ணணுமா? ஏன்னா இது இல்லாம நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்புகள் கூட தவறுதலா இன்னொருத்தவங்களுக்கு போகும் இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு எதிர்வினையால் நமக்கு அப்ப பாஸ் ஆகும். சோ அப்படி இருக்கும் போது இந்த மூலிகையை மத்த எல்லாரும் எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துட்டு போனா எப்படி எடுத்துக்கலாம்? பேக்ல வச்சுக்கலாமா, இல்ல எந்த மாதிரி எடுத்துட்டு போலாம்? அதை பத்தி சொல்லுங்க சார். இது எல்லாருமே பயன்படுத்தலாமா. ஏன்னா மூலிகைங்கிறது நமக்கு எல்லா விதத்திலயும் நமக்கு சப்போர்ட் பண்றது விதமா தான் அந்த மூலிகை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இருக்கு. அப்ப அந்த மூலிகை எல்லாருமே பயன்படுத்தலாம். இப்ப எனக்கு எதிரி தொல்லையா இருக்கு, எனக்கு மனசுக்குள்ள தோணுது, ஆனா எதிரி யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம். அதாவது எப்படி பயன்படுத்தலாம், அந்த மூலிகைய மஞ்சள் கலர் நூல்ல சுத்தி வெள்ளை கலர் துணியில மஞ்சளை ஃபுல்லா பூசிட்டு அதுக்குள்ள வச்சு சுத்தி ஒரு பிளாஸ்டிக் பையில வச்சுட்டு நம்ம வச்சுக்கிற பயன்படுத்தக்கூடிய பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ வச்சுட்டு போறது ரொம்ப சிறப்பான வேலைகளை செய்யும். இது என்ன பண்ணும்னா, ஒண்ணு எதிரியை நம்ம கிட்ட நெருங்க விடாது, இன்னொன்னு என்னன்னா
சப்போஸ் அவன் நெருங்கி வந்தாலும் சரி, அவன் வேலையை அவன் பார்க்கட்டும், நான் வேலையை நான் பார்க்கணுங்க எண்ணத்தை எதிரிக்கு கொடுத்துரும். அதுதான் இந்த மூலிகையோட ஸ்பெஷலான ஒரு இதுவே. ஓகே சார். சரி, இப்ப ஒரு தொழில் நடத்துறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன? ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வருமானம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா நம்மளுடைய செலவு வந்து அதிகமாயிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது வருமானம் வந்து இன்னும் அதிகமா ஆகுறதுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் வந்து பயன்படுத்தலாம் சார்? நிச்சயமாமா. இப்ப இன்னைக்கு வந்து வேலைக்கு போறவங்களோட மனநிலையோட ஒரு சின்னதா தொழில் பண்ணி நமக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட மனநிலை தான் அதிகம். நான் என்னதான் வேலைக்கு போனாலும் ஈவினிங் டயத்துல கூட ஒரு சின்னதா நான் தொழில் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தான் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியிலும் இல்ல ஒரு சாதிச்சு பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியிலும் இதுதான் ஒரு பெரிய விஷயமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தொழிலுக்கு நிச்சயமா மூலிகை இருக்கு. என்ன தொழிலுக்கு என்ன மூலிகை பயன்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஓகே சார். இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி நம்ம நேயர்களும் கேட்டிருந்தாங்க, நாங்க வந்து இந்த தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க எந்த ஒரு மூலிகை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ நான் வந்து வரிசையா ஒவ்வொரு தொழில் வந்து சொல்றேன் சார், நீங்க சொல்லுங்க அதுக்கு எந்த மூலிகை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பு கடை வச்சிருக்கவங்க என்ன மூலிகை பரிகாரம் அவங்க செய்யலாம்? அவங்களுடைய வருமானம் வந்து இன்னும் அதிகரிக்கிறதா இருக்கட்டும், அவங்க தொழில் வந்து அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க என்ன மூலிகை பரிகாரம்? நீலபானு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்கு. இந்த இரும்பு சம்பந்தமான வேலைகள் செய்யறவங்க ரொம்ப அதாவது அடிப்படை கடைநிலை ஊழியர்கள் சொல்லக்கூடிய அவங்க வந்து ஒரு அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு திங்ஸை சேல் பண்றாங்களோ இல்ல சின்ன லெவல்ல அவங்க ஒரு தொழில் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நீலபானு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்கு. இது தொழில்ல அவங்க எவ்வளவு டவுன்ல இருந்தாலும் வாடிக்கையாளர் நெருங்கி அவங்க கிட்ட வந்து நல்ல அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஈஸியான வழிகளை இந்த மூலிகை செய்யும். ஓகே சார். அடுத்ததா துணி கடை ஜவுளி கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய வருமானம் இல்லைன்னா அவங்க தொழில் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான மூலிகை பரிகாரம் பண்ணலாம் சார்? இப்ப தொழில் சார்ந்து விஷயங்கள், அதாவது இந்த துணி கடை இந்த மாதிரி லக்ஸுரியான பொருட்கள் விற்கிற இடத்துக்கு கேக்குறீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு முயல் வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்கு. இந்த மூலிகையை பயன்படுத்தினா நிச்சயமா பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. ஓகே சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் கடை எல்லாம் வச்சிருக்காங்களே சார், பேப்பர் வந்து உருவாக்குறது இல்லைன்னா பழைய பேப்பர் வாங்குறது அந்த மாதிரி கடை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான மூலிகை பரிகாரம் பண்ணலாம் சார்? பூதாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரமாதமான மூலிகை இருக்கு. இது வந்து ரொம்ப ரேரான மூலிகை. இது மேக்சிமம் இந்த நம்ம ஏரியா பக்கம் கிடைக்கிறத விட இந்த கொல்லிமலை சைடு, பாசிமலை, கழுகுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலை பிரதேசங்கள்ல மேக்சிமம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த பூதாளம்னு சொல்லுவாங்க. இந்த பூதாளத்திலே ஒரு 5-6 வெரைட்டி இருக்கு. நீர் பூதாளம், நில பூதாளம்னு. அப்ப நீங்க இந்த காகிதம் இது சம்பந்தமா நீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னா இந்த பூதாள வகைகள் ரொம்ப அற்புதமா சப்போர்ட் பண்ணுங்கம்மா. ஓகே சார். நகைக்கடை வச்சிருக்கவங்க அவங்க தொழில் வந்து அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான மூலிகை பரிகாரம் பண்ணலாம் சார்? அப்ப நகை ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில் பண்றவங்களுக்கு என்ன மாதிரி மூலிகைகள்? அம்மன் பச்சரிசி அப்படின்னு இது வந்து பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இருக்கு. அதோட இன்னொரு சூட்சமமான ஒரு மூலிகையை வந்து அதுல நம்ம சேர்க்கும் போது அது 100% அது வெற்றியை கொடுக்கும். ஏன் எல்லாத்துக்கும் ஒரு மூலிகை சொன்னீங்க, இந்த மூலிகைக்கு மட்டும் இன்னொரு மூலிகை ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, என்னதான் நம்ம மற்ற விஷயங்களுக்கு தனித்தனியா நம்ம பண்ணாலும் தங்கங்கிறது 2 பொருள் 3 பொருள் சேர்ந்ததுதான் அது தங்கமா வெளியில வருது. அது வந்து அதோட விலையும் ஹையா இருக்கு. அதனால இதுக்கு 2 மூலிகை போட்டாதான் அது பக்காவான வேலையை உடனடியா ரிசல்ட் கொடுக்கும். 100% ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு 2 மூலிகை நிச்சயமா பயன்படுத்தணுமா சார்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேக், அப்புறம் லெதர், அப்புறம் செருப்பு, இந்த மாதிரியான லெதர் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான மூலிகை பரிகாரம் சிறந்தது சார்? அப்ப ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே அதே மூலிகை தான், நீலபானு மூலிகையே போதுமானது இதுக்கு. அந்த நீலபானுவோட அவங்க என்ன தொழில் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த ஒரு மூலிகை இதுல ஆட் பண்ணும்போது அது பக்கவா இன்னும் அதுக்கான சிறப்பு ஏத்துறதும் அதுக்கு மெருகேத்துற மாதிரி இன்னும் அது வளர்ச்சிக்கு வந்து தூண்டுதலா இருக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமா அந்த நீலபானோட இன்னும் ஒரு சூட்சமமான ஒரு மூலிகை ஒண்ணு இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தணும். நிச்சயமா நீங்க என்ன கேக்குறீங்களோ, அதாவது எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு வருமானம் வருதுன்னு நீங்க நினைச்சாலும் அதை விட ஒரு பங்கு நீங்க கூட கிடைக்கிறதுக்கு அது அவ்வளவு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அந்த மூலிகை. ஓகே சார். இப்ப பூ மார்க்கெட்ல வேலை பாக்குறவங்க இல்லைன்னா பூ கட்டி விக்கிறவங்க இந்த மாதிரி பூ சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி வேலை பாக்குறவங்க வந்து என்ன மாதிரியான மூலிகை பரிகாரம் வந்து செஞ்சா அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம் சார்? அந்தி மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு மூலிகை இருக்கு.
இது வந்து இந்த பூ சம்பந்தப்பட்ட வாசனை சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இது அற்புதமான வேலைகளை செய்யுமா. ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கைவினை பொருட்கள் செய்யறவங்க வந்து அதிகமாயிட்டாங்க. இப்ப வீட்ல இருந்து நிறைய கைவினை பொருட்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்க பிசினஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், வருமானம் அதிகமா பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான மூலிகை பரிகாரம் பண்ணலாம் சார்? நிலப்பிரண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்கு. இது நம்ம பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் மன வாழ்க்கையில வந்து ஒரு சஞ்சலம் இல்லாம இதுதான் ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவோம்ல. இப்ப இந்த மூலிகை வந்து பணம் மட்டும் இல்லாம மனம் ரீதியா என்ன ஒரு இறுக்கமான சூழ்நிலையா இருந்தாலும் அந்த மனம் ரீதியான உள்ள விஷயங்களையும் இது சரி பண்ணி கொடுக்கணும் இந்த நிலப்பிரண்டைங்கிற மூலிகை. ஓகே சார். எலக்ட்ரானிக்ஸ் வந்து சேல் பண்றவங்க, மொபைல் போன் விக்கிறவங்க, இவங்க வந்து என்ன மாதிரியான மூலிகை பரிகாரத்தை பண்ணலாம் சார்? நல்ல வேலை, அது பேரே நல்ல வேலை. நல்ல வேலைங்கிற ஒரு மூலிகை இருக்கு. அது இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமா, கம்ப்யூட்டர் சம்பந்தமா, ஐடி துறையில இருக்கிறவங்க, ஐடி துறையில வேலை பார்க்கறவங்க கூட இந்த மூலிகையை பயன்படுத்தி வெற்றி பெற்றலாம். ஏன்னா ஐடி துறையில ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொமோஷனுக்கு பேர் வந்துருச்சு, எனக்கு 2 மாசம் 3 மாசம் இழுக்கடிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மூலிகையை தாயத்தால் அடிச்சு கழுத்துல போட்டோம்னா நிச்சயமா அந்த தள்ளி போற ஜாப் வந்து அடுத்த பர்மனன்ட் ஆகிறதுக்கோ இல்ல அடுத்த பொசிஷன் போறதுக்கோ இந்த மூலிகை வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே சார். உணவு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான மூலிகை பரிகாரம் பண்ணலாம் சார்? ஹோட்டல் ஃபீல்ட்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சீதாதேவி செங்கழ நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்கு. இந்த மூலிகையை பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த மூலிகைக்கு நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய கேட்குறீங்க. இந்த மூலிகை வந்து என்னடைய எடுத்து கொடுக்கறதுக்கு டைம் இல்லை, சரியான முறையில நாட்டி எடுத்து கொடுக்க முடியல, அதாவது எனக்கு டைம் இல்லாதனால இதை பத்தி பேசுங்க அப்படின்னு நீங்க அதே மாதிரி நீங்களும் ஹோட்டல் சம்பந்தமா விஷயங்கள் வந்து நிறைய கேட்குறீங்க. சீதாதேவி செங்கழனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை வந்து 100% பக்காவா அந்த ஹோட்டல் வேலைக்கு பக்காவா வேலை செய்யுமா. ஓகே சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் அவங்க பண்ண பிசினஸ்க்காக நம்ம வந்து மூலிகை பரிகாரம் கேட்டோம். இப்ப வந்து நாங்க ஒரு நிறுவனத்துல அந்த முதலாளிக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான மூலிகை பரிகாரம் பண்ணா அவங்க வாழ்க்கைய வந்து சிறப்பா இருக்க முடியும் சார்? நம்ம குரங்கு மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை வந்து எதிரியை அழிக்கிறதுக்குன்னு நம்ம ஆரம்ப காலத்துல பேசிட்டு வந்தோம். நம்ம முன்னாடி பண்ண வீடியோக்கள்ல இந்த குரங்கு மூலிகை வந்து இது பக்காவா பலன் தரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த குரங்கு மூலிகையோட இண்டு மூலிகை, அப்ப ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம ஜெயிக்கணும், இப்ப மேலதிகாரி அவங்கள்ட்ட இருந்து அந்த ப்ரெஷர் எல்லாம் கொஞ்சம் தாங்கணும்னா இண்டையும் இந்த மூலிகையும் நம்ம சேர்த்து போடும்போது அது நிச்சயமா 100% வெற்றியை மட்டும் கொடுக்கும். ஓகே சார். இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல் எபிசோட்ல என்னெல்லாம் பத்தி பேசணும் அப்படின்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் வந்து என்ன மாதிரியான மூலிகை பரிகாரம் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப விளக்கமா தெளிவா சொல்லியிருந்தீங்க. கூடவே மூலிகை பரிகாரம் பண்றதுனால எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. நன்றி சார். நன்றிங்கம்மா.